வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10 முதல் 20 வரையுள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுப்படுமா என ஆராய்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10லேருந்து 20 வரை உள்ள பகா எண்களை கூட்டிட்டு அதோட கூடுதல் ஓர் இலக்க எண்களால் வகுப்படுமா என ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. 10லேருந்து 20 முறையும் நம்ம பகா எண்களை எழுதிக்குவோம். 10 முதல் 20 வரை உள்ள பகா எண்கள் எழுதியாச்சு. இதில் 11 இருக்குது, 13, 17, 19. இதே தான் 10 முதல் 20 வரை உள்ள பகா எண்கள். இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 11, 13, 17, 19 ஈக்குவல்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா, இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். 13 இதையும் கூட்டினோம்னா 24, 13ஐயும் 11ஐயும் கூட்டினோம்னா 24. அந்த 24ஓட 17 கூட்டணும். 24, 17, 24ஓட 17 கூட்டினோம்னா 41. இந்த 41ஓட 19 கூட்டினோம்னா 60. 41ஓட 19 கூட்டினோம்னா 60. இப்போ நம்ம பகா எண்கள்லாம் ஆட் பண்ணப்போ 60 கிடச்சிருக்கு. இந்த 60 ஓர் இலக்கம் கொண்ட எண்களால் வகுப்படுமான்னு பார்க்கணும். ஓர் இலக்கம் கொண்ட எண்களால் வகுப்படுமான்னு பார்க்கணும். இப்போ 60 என்ற எண் 60 என்ற எண் 1. இந்த 60 1ஆல் வகுப்படும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த நம்பரால் 60 வகுப்படும். இந்த நம்பரால் மட்டும் வகுப்படும். அடுத்து இந்த 60ஆல் எந்தெந்த எண் வகுப்படாது அப்படின்னு பார்க்கணும். 60 எந்தெந்த எண் வகுக்காதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ 60 என்ற எண் 7, 8, 9 இந்த நம்பர்லாம் வகுக்காது. அதனால் நம்ம வகுப்படாது. 60 இந்த நம்பரால் வகுப்படாது. 7, 8, 9 நம்ம ஏன்னா 9 வரைக்கும்னா ஓர் இலக்க எண்ணுன்னு சொல்லனால 9 வரைக்கும் போட்டிருக்கோம். ஓர் இலக்க எண் சொன்னனால 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.